மறைந்த நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் உடலுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தமிழக பாஜகவின் முக்கிய தலைவர்களுள் ஒருவராக திகழ்ந்தவர் தற்பொழுது கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் நாகாலாந்து மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டு இருந்தவர் இல கணேசன் தற்பொழுது உடல்நலக்குறைவால் இன்று சென்னையில் காலமான நிலையில் அவரது வீட்டில் அவரது உடலானது வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி, நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் இல கணேசன் அவர்களுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார். அவரும் தனது இறுதி மரியாதையை செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். உடன் அமைச்சர் பெருமக்களும் வந்திருப்பதை நம்மால் காட்சிகளூடாக பார்க்க முடிகிறது. தொடர்ந்து கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம். தற்போது வரை எந்தெந்த முக்கிய தலைவர்கள் இல கணேசன் அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்காங்க? இல கணேசன் அவர்களுடைய இறுதி யாத்திரை, அது தொடர்பான தகவல்கள் நமக்கு என்னென்ன கிடைக்க வந்திருக்கு? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். மறைந்த ஆளுநர் இல கணேசன் உடல் சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் சாலையில் உள்ள அவரது வீட்டிற்கு இரவு 8:20 மணிக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு வரப்பட்டது. அப்போது அவரது உடலை பார்த்து அவரது உறவினர்கள் கதறி அழுதனர். அது மட்டுமல்லாமல் மறைந்த இல கணேசன் உடலுக்கு தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின், அதே போல அமைச்சர்கள் கே.என். நேரு, மா. சுப்பிரமணியன், மேலும் வேலு எம்எல்ஏ ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். பின்னர் இல கணேசன் உடம்புக்கு இல கணேசன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச். ராஜா, வானதி சீனிவாசன் எம்எல்ஏ, மாநில தலைவர் கரத்த தியாகராஜன், மாநில செயலாளர் கரத்த தியாகராஜன், அதே போல மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், மேலும் துணை தலைவர் கருணாகராஜன், அது மட்டுமல்லாமல் பல்வேறு கட்சி நிர்வாகிகள் நேரடியாக அவரது உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்தினார்கள். மேலும் நாளை மாலை அவரது உடலானது சென்னை பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய மின் மயானத்தில் தகனம் செய்யப்படுகிறது. குறிப்பாக நாளை காலையில் அவரது வீட்டிற்கு எதிரே இருக்கக்கூடிய கண்ணதாசன் மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக உடல் வைக்கப்படுகிறது. மேலும் அவர் நாகாலாந்து ஆளுநர் என்பதால் நாகாலாந்து அரசு மரியாதையுடன் உடல் தகனம் செய்யப்படும் என பாஜகவின் மூத்த தலைவர் திரு ஹெச். ராஜா தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் நாளை பிற்பகல் 3:30 மணிக்கு அவருக்கான இறுதிச் சடங்கு துவங்கும் என்றும் மாலை 5 மணி அளவில் பெசன்ட் நகர் மின்மயானத்தில் உடல் தகனம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. நாளை காலை அவரது வீட்டின் எதிரே இருக்கக்கூடிய கண்ணதாசன் மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக உடல் வைக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமச்சந்திரன், இப்போ இல கணேசன் அவர்களுடைய உடலுக்கு டெல்லி தலைமையிலிருந்து யாரேனும் வர இருக்கிறார்களா அஞ்சலி செலுத்துவதற்கு? அது சம்பந்தமா ஏதேனும் தகவல் கிடைச்சிருக்கா? நிச்சயமாக மறைந்த ஆளுநர் இல கணேசன் உடல் தற்பொழுது தியாகராய நகரில் இருக்கக்கூடிய அவர்கள் இடத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக மத்திய அரசு சார்பாக பிரதமர் மோடி அவர் இரங்கல் குறிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் நாளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் வருவார்கள் என்றும், அது மட்டுமல்லாமல் தேசிய தலைமையில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் நேரடியாக உடலுக்கு என்றும் தெரிவிக்கப்பட்டது. தற்பொழுது அவர் மறைவு தேசிய தலைமைக்கு தெரியப்படுத்தி உள்ளதாகவும், நாளை காலை தான் எந்த தலைவர்கள் எந்த மத்திய அமைச்சர்கள் வருவார்கள் என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் பாஜக தலைமை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. ராமச்சந்திரன், ஒரு தெளிவுக்காக கேட்கிறேன். பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக எந்த இடத்துல அவருடைய உடலானது வைக்கப்பட இருக்கிறது? அங்கு என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட இருக்கின்றன? நிச்சயமாக அவரது உடலானது தியாகராய நகரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் கொண்டு வரப்பட்டது. அங்கு தமிழக சார்பாக தமிழக அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியன் நேரடியாக வருகிறார். தமிழக முதலமைச்சர் அறிவுறுத்தலின் பேரில் அவருக்கு விரிவான இறுதிச் சடங்கு செய்யப்படும் என்றும் அதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் அறிவித்துள்ளார். அந்த அடிப்படையில் நேரடியாக மா. சுப்பிரமணியன் வந்து அவரது குடும்பத்தார் மற்றும் பாஜக முக்கிய தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனை அடிப்படையில் சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய 2 மைதானங்களே பொதுமக்கள் அஞ்சலிக்காக அங்கு வைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அறிவித்தார். குறிப்பாக ஒன்று வந்து அவரது வீட்டின் எதிரே இருக்கக்கூடிய 50 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கண்ணதாசன் மைதானம், மற்றொன்று தியாகராய நகரில் இருக்கக்கூடிய சோமசுந்தரம் மைதானம் ஆகிய 2இல் ஏதாவது ஒன்று தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்று மா. சுப்பிரமணியன் கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் அவரது குடும்பத்தாருடன் ஆலோசனை நடத்தப்பட்டு வீட்டின் எதிரில் இருக்கக்கூடிய கண்ணதாசன் மைதானத்தில் அவரது உடல் அஞ்சலிக்காக வைக்கலாம் என்றும் அவரது குடும்பத்தினர் ஒப்புதல் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து அவர் நேரடியாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன், ஹெச். ராஜா மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் நேரடியாக சென்று அந்த மைதானத்தை பார்வையிட்டனர்.
ஆகையால் நாளை காலை அதுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் சென்னை மாநகராட்சி சார்பாக மாநகராட்சி ஆணையர் திரு குமலகுருபன் மூலமாக அறிவுறுத்தல் வழங்கி அங்கு ஏற்பாடு செய்யப்படும் என்றும், காலையில் அவரது உடல் இல்லத்திலிருந்து எடுத்து செல்லப்பட்டு கண்ணதாசன் மைதானத்தில் வைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் நாளை காலையிலிருந்து பிற்பகல் 3:30 மணி வரை அவரது உடலானது, மறைந்த இலக்கணேசன் உடலானது எதிரே இருக்கக்கூடிய கண்ணதாசன் மைதானத்தில் வைத்து பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. ராமச்சந்திரன், நீங்க முன்னாடியே குறிப்பிட்டிருந்தீங்க நாகாலாந்து மாநில அரசு தரப்பிலிருந்து மரியாதை செலுத்தப்படும் அப்படின்னு. அந்த மாநிலம் தரப்பிலிருந்து யாரேனும் முக்கிய பிரமுகர்கள் தற்போது வரை வந்திருக்கிறார்களா? அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து மரியாதை நிமித்தமாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது? இறுதி மரியாதையில் தமிழக அரசுடைய பங்கு எப்படி இருக்க போகிறது? நிச்சயமாக நாகாலாந்து கவர்னர் என்பதால் அவர் இதற்கு உரிய அரசு மரியாதை நாகாலாந்து அரசு தான் மேற்கொள்ளும் என்றும் பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் நாகாலாந்தின் சிட்டிங் ஆளுநர் என்பதால் அந்த மாநில அரசு தான் அரசு மரியாதையை வழங்கும் என்று தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு தங்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும், அதற்காகவே தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் நேரடியாக இங்கு இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் பாஜக முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை நடத்துகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தில் நேரடியாக முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு நேரடியாக அஞ்சலி செலுத்தி குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஆறுதல் தெரிவித்துள்ளார்கள். ஆகையால் தமிழக அரசை பொறுத்தவரை முழு ஒத்துழைப்பு வழங்குகிறது. மேலும் எந்த விதமான குறையும் இல்லை என்றும் பாஜகவின் மூத்த தலைவர் திரு இல கணேசன் தெரிவித்துள்ளார். ஆகையால் நாளை தமிழக சார்பாக முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும். நாகாலாந்து மாநில அரசுக்கு தற்பொழுது இவர் குடும்பத்தின் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் மறைவு செய்தியானது. நாளை நாகாலாந்து மாநில அரசு மற்றும் ராணுவத்தை சேர்ந்த முப்படை ராணுவ வீரர்களும் கொண்டு வரப்பட்டு அவருக்கு உரிய அரசு மரியாதை வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி ராமச்சந்திரன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.